திருப்பாவை ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை ஆதி திருவரங்கர் கோயில்ல போயிட்டு நீங்க பாடலாம். அந்த பாடும் பொழுது அதாவது காலை டைம்ல தான் பாடணுங்க. மத்தியானம் 12 மணிக்கு மேல நீங்க திருப்பாவை படிக்க கூடாது. காலையில நீங்க படிக்கிறது தான் அது விசேஷம். அப்படி படிச்சாதான் நல்லது. அங்க போயிட்டு அந்த ஆதி திருவரங்க கோயில்ல நீங்க திருப்பாவை மார்கழி திங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை முழுசா 30 பாசுரமும் படிச்சாலும் சரி, இல்லையா மார்கழி திங்கள் அந்த பாசுரம் ஃபர்ஸ்ட் பாசுரமும் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த அப்படின்ற ஒரு பாசுரமும் நீங்க அங்க படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அதுக்கு அடுத்தது பின்னாடி 29வது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலேன்னு ஆரம்பிக்கும். அந்த பாசுரமும் 30வது பாசுரம் வங்க கடல் கடைந்த அப்படின்ற பாசுரமும் நீங்க படிங்க. அதே போல ஒவ்வொரு பாசுரமும் 2 முறை படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுதுதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். பெருமாளோட மன மகிழ்ச்சியால நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும்.